Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் பார்க்க போறோம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான அழகான ஒரு கிரே அவுட்ஃபிட்டுக்கு, ப்ளூயிஷ் கிரே அவுட்ஃபிட்டுக்கு சூட்டபிளா இருக்கிற மாதிரியான வேரபிளான ஒரு மேக்கப் லுக். எப்படி நான் இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்றதுக்கு வந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி, எஃபர்ட்லெஸ் அண்ட் சிம்பிள் அண்ட் நைஸாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக். ஒரு நியூட் லிப், அப்புறம் ஒரு கார்ஜியஸான டுவல் டோன்ட் ஐ ஷேடோ. நான் வந்து இந்த ஐ ஷேடோக்கு பயங்கரமான வேலை செஞ்சுருக்கேன். அது என்ன அப்படின்றது வந்து நீங்கள் இந்த டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அண்ட் போஸ்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அழகாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மிஸ் பண்ணாமல் நீங்களும் பார்க்கலாம். இப்போ வேறு எதுவும் பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபேஸ் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எப்பயும் போல் என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். டெர்மாவைவோட ஹைட்ரா கிளென்சர் வச்சு என்னுடைய ஃபேஸ் நான் வாஷ் பண்ணிக்கிட்டேன். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்காக ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடியது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா உங்களுக்கு இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு நல்ல மைல்ட், ஜென்டிலான, ஹைட்ரேட்டிங், ஜெல் பேஸ்டு கிளென்சர். எல்லா டைம் ஆஃப் த இயர்லையும் வந்துட்டு இது சூப்பராக ஒர்க் ஆக போகுது. ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்க போகிறது கிடையாது. இதில் நேச்சுரல் கொலாய்டல் ஓட் மீல் இருக்குது. இது உங்களுடைய ஸ்கின்னோட பிஹெச் லெவலில் வந்துட்டு பேலன்ஸ் பண்ண போகுது. இது என்னுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான கிளென்சர். எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிளென்சர். அண்ட் பொதுவாகவே நான் மேக்கப் டியூட்டோரியல்லாம் ஃபில்ம் பண்ண போகிறேன். என்னுடைய மேக்கப் நல்லா ஃப்ளாலஸாக வேணும் அப்படின்னா, ஒரு க்ளீனான பேஸ் வேணும் அப்படின்னு நான் வந்துட்டு ஆசைப்பட்டு ஆரம்பிப்பேன். ஏன்னா க்ளீன் பேஸ் தான் வந்துட்டு அழகான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக எண்டில் கொடுக்க போகுது. ஸோ அதுக்கு நான் எப்பயுமே ரிலை பண்ணுற ஒரு பேஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்கின் கேரில். அதில் வந்துட்டு டெர்மாவிவோட ஹைட்ரா கிளென்சர் அண்ட் இன்னொன்று வந்துட்டு அது கூடவே நான் போடக்கூடிய நியூட்ரிடர்மோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். இது இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட வந்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, செம்மையாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது மேக்கப் பேஸாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன்லையும் நீங்கள் வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். இதில் வைட்டமின் இ இருக்குது. உங்களுடைய ஸ்கின்னில் வந்துட்டு அந்த நேச்சுரல் க்ளோ வந்து இது கொடுக்க போகுது. அண்ட் அது ரொம்பவே ஆப்வியஸாக தெரியுது. எனக்கு என்னுடைய ஸ்கின்ல ஒரு நல்ல ஜென்டில் அண்ட் ஹைட்ரேட்டிங் மாய்ஸ்சரைசராக இப்போ நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது லைட்டாக டேக்கியாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் மேக்கப் போடுறீங்கன்னா கூட இது வந்து ரொம்ப நேரம் உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு மேக்கப்பை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஃபினிஷ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு காம்போ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ குவிக்காக என்னுடைய லிப்ஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஆக்சுவல் மேக்கப் உள்ள போயிடலாம். இதே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. எனக்கு தெரியல, நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் என்னுடைய நெயில்ஸ் காமிச்சேன். நான் இதான் என்னுடைய நியூ இயர் நெயில்ஸ். ஒரு மாதிரி நல்லா தான் வந்துச்சு. ப்ரைமருக்கு ஒரு இலுமினேட்டிங் ப்ரைமர் மாதிரி நான் எனக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். மேக்கோட ஸ்ட்ரோப் க்ரீம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது ப்ரைமராக யூஸ் பண்ணலாம், ஒரு லிக்விட் ஹைலைட்டராக யூஸ் பண்ணலாம், என்னவா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராடக்ட் பேசிக்லி. ஸோ இது வந்துட்டு நான் கோல்ட் லைட் ஷேட் எடுத்திருக்கேன். இதை எடுத்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னுடைய சிக்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ், மூக்கு, நெத்தி அன்ஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஃபேவரட்டான கலர் கரெக்டர் எலிகலோட ரெட்டிஷ் ஆரஞ்சு கரெக்டர் வச்சு ப்ராப்ளமேட்டிக் ஏரியாஸை நான் டார்கெட் பண்ணுறேன். அதாவது வாய் சுற்றி இருக்க ஏரியா, கண்ணு கீழே, லைட்டாக இந்த நெத்தியில் இருக்கக்கூடிய டெம்பிள் ஏரியா. ஃபர்ஸ்ட் டியூப்ல இருந்தே அப்ளை பண்ணிட்டு கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளாலஸாக இருக்க மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிடலாம். நம்ம சாப்பிட போகிறோம். எனக்கு ரொம்ப பசிக்குது. வெறும் ப்ரெட்டும் பனானாவும் நினச்சேன். இங்கே வந்து ஏதோ பணியாரம் மாதிரி என்னமோ இருக்குது. இது வந்து மோனிஷோட வேலை. தேங்க்யூ மோனி. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் நான் சிக்கன் ரைஸ் சாப்பிடுவேன். இது வந்து ஸ்டார்டர் மாதிரி ரொம்ப பசிக்குது. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக நான் இப்போ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போன்னு பார்த்து என்னோட பேட்டரிஸ் ஆக போகுது. பட் இட்ஸ் ஓகே. அண்ட் என்னுடைய மூக்கில் அந்த கோல்ட் லைட் அப்படியே மினுக்குது. ஸோ ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் எல்ஃபோட ஒரு சாட்டின் ஃபினிஷ்ட் ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். ஷேட் கேரமல். எத்தனையோ வாட்டி இதை நான் டீப்புன்னு தப்பாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நானே இத்தனை நாள் டீப்புன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனிவேஸ், ஸோ ஸ்பஞ்சிலேயே டைரெக்டாக எடுத்து என்னுடைய முகத்தில் நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா சொன்ன மாதிரியே ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கும்போதே பேட்ரி காலி. ஸோ ஃபவுண்டேஷன் நான் குவிக்காக அப்ளை பண்ணிட்டேன். பேட்ரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக வந்துட்டு ஹைலைட் பண்ணிக்க போகிறோம். லாரியலோட இன்ஃபாலிபிள் ஃபுல் வேர் கன்சீலர் எடுத்துக்கிறேன். ஷேட் ஆல்மண்ட். ஸோ இதை எடுத்து கண்ணு கீழே கொஞ்சம் இவ்வளோ மட்டும், இங்கே மட்டும் போதும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஸ்பஞ்சில் என்ன மீதி இருக்கோ அதே என்னுடைய மூக்கு அண்ட் நெத்தியில் போட்டுக்கிறேன். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷனே எனக்கு கொஞ்சம் லைட்டர் ஷேட் அண்ட் இந்த கன்சீலர் இன்னும் கொஞ்சம் லைட்டர். ஸோ ரொம்ப பளிச்சு ஆக்க வேணாம்.
ஏன்னா ஃபவுண்டேஷன் ஷேட்ஸ், க்ரீம் ஷேட்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவு நேச்சுரலாக உங்கள் ஸ்கின்னோட வச்சுக்கிறீங்களோ அதுதான் டைம் ஆக நேச்சுரலாக தெரியும். ரொம்ப லைட்டாக போகிறீங்கன்னு வைங்களேன், க்ரே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஷேட் டார்க்கராக இருந்தால் கூட பரவாயில்ல, லைட்டர் ஷேட் பவுடர் வச்சு நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போவே இது பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஆஃபாக தான் இருக்கும், பட் ட்ரஸ்ட் மீ, இது செட் ஆகிடும். இதுதான் என்னுடைய ட்ரஸ்டி கன்சீலர் நான் சொல்லுவேன். பாண்டிஸ்வேலேருந்து செஸ்னட். இதை எடுத்து என்னுடைய வாயை சுற்றி கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அந்த ஆரஞ்சு எக்ஸ்ட்ராவாக கவர் பண்ணுறதுக்கு. அந்த கண்ணு கீழே கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது ஷேடாக இருக்கட்டும், ஃபார்முலேஷனாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருக்கும். என்னுடைய ஸ்கின்ல சூப்பராக ஒர்க் ஆகும். ஒரு நாள் ஃபுல்லானா கூட இன்டாக்டாக க்ரீஸ் ஆகாமல் செம்மையாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுவேன் என்னுடைய ஸ்கின்ல. ஜென்ரலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை எடுத்து பேஸை சேவ் பண்ணுறதுக்கு இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, அகேன் இப்படி பார்க்க ஒரு மாதிரி எல்லாம் ஆஃபாக இருக்குது, பட் பவுடர் வந்து நம்மள காப்பாற்ற போகுது. பவுடர் நீங்கள் இப்போ சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணணும், எங்கே என்ன மாதிரி பவுடர் வேணும். இதில் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் மாதிரி இருக்குது. ஸோ பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நான் 2 ஷேட்ஸ் ஆஃப் பவுடர்ஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஒன்று வந்து காம்பாக்ட் பவுடர், மேபிளினோட ஃபிட்மி 330. இது வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு வார்ம் டோனில் இருக்கும் அண்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸாக்ட் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது, ரொம்ப டார்க்காகவும் ஆக்காது. அப்புறம் இங்கே வந்துட்டு கே பியூட்டியோட ஆலிவ் லூஸ் பவுடர் இருக்குது. இது நல்ல ஒரு நியூட்ரல் டோன் லைட் பவுடர். ஸோ இதை வச்சு என்னுடைய அண்டர் ஐஸை நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். மீதி ஏரியாஸ்க்கு அந்த மேபிளினோட ஃபிட் மீது நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அகைன் மேக்கப் போட்டவனே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டைம் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ எங்கே நான் பேசிக்கலி கன்சீலர் யூஸ் பண்ணணும் அங்கே மட்டும் இந்த பவுடரை மெஜாரிட்டியாக யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு செம்மையான பயங்கரமான பவுடர், சூப்பராக ஃபார்முலேட் பண்ணப்பட்ட ஒரு பவுடர், என்னுடைய ஒரு ஃபேவரட்டான பவுடர். லாஸ்ட் 2 இயர்ஸாகவே இவங்களுடைய பவுடர்ஸ் வந்து நான் ரொம்ப விரும்பி சந்தோஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஸோ அடுத்து இந்த காம்பாக்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அதே ஸ்பஞ்சிலே எடுத்து ஃபேஸை ஃபுல்லாக மேட்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சமாக நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ராவாக போட்ட பவுடர் எல்லாத்தையும் ஸ்பஞ்சோட பின்னாடி சைடு யூஸ் பண்ணி ஸ்கின்குள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டில இருந்த ஐப்ரோ கிட் எடுத்துக்கிறேன். இது ஷேப் மை ப்ரோஸ் அப்படின்ற ஒரு ஐப்ரோ கிட். இதில் இருக்கக்கூடிய டார்க் ஷேட் எடுத்து தான் நான் இன்னைக்கு என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ப்ரஷ்க்கு வந்துட்டு ப்ரோ ஆர்டேலேருந்து P27 அப்படின்ற ஒரு ஆங்குலர் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஐப்ரோ ப்ரஷஸ். ஸோ இப்போ என்னுடைய ஐப்ரோஸை யூஸ்வலாக நான் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் ஆல்சோ யாரோ கேட்டிருந்தாங்க என்னுடைய ஐப்ரோஸை நான் மைக்ரோ பிளேட் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு. அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அடுத்து என்னுடைய ஐஷேடோக்கு இன்னைக்கு நான் சிம்பிளாக வச்சுக்க போகிறேன். பட் என்னுடைய அவுட்ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு கலர் நான் எடுக்க போகிறேன். இந்த கலர் எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பேலட்லேருந்து யூஸ் பண்ணதே இல்லை. மிஸ்ட் காஸ்மெட்டிக்ஸோட ட்ராமா பேலட் தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த பேலட் நான் பலவாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் சொன்ன மாதிரி இந்த கலர் நான் எனக்கு என் மேலே யூஸ் பண்ணது கிடையாதுன்னு நினைக்கிறேன். பூஜி அப்படின்ற ஒரு ஷேட் இருக்குது. இதுதான் எடுத்து நான் வந்து இன்னைக்கு அப்ளை பண்ண போகிறேன். இது ஒரு மாதிரியான டுவல் டோன்டு கிரேஷ் பிங்கிஷ் ஒரு மாதிரி கலர். அதுதான் நான் இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இதை மட்டும் ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணுறேன். டெஃபினட்டாக இது ஒரு செம்ம கார்ஜியஸான கலர். ஐ திங்க் இது நான் ஏதோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணியிருக்கேன்ட்டு. வாவ், பண்ணியிருப்பேன் இது, ஆனால் ரொம்ப நாள் ஆயிருக்கும் மேபி. ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து இந்த மெலனின் அப்படின்ற ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடை லைட்டாக எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த அவுட்டர் வி பார்ட்டுக்கும் அவுட்டர் ஏரியாவில் போய் ஒரு வி நானாக போட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு அதே ப்ரௌனே என்னுடைய லோவர் லேஷ் லைன் ஏரியாவுக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஒரே ஒரு கோட் ஆஃப் காஜல் வச்சுக்க போகிற ஒரு ப்ரௌன் காஜல் பென்சில் ஃப்ரம் சுகர் எடுத்துக்கிறேன். இது வச்சு பார்ப்போம். ரொம்ப சட்டிலாக இருந்ததுன்னா நான் அப்புறமா ஒரு பிளாக் ஒரே ஒரு லேயர் மட்டும் கொடுப்பேன். டஸ்கி ஸ்கின் ஆளுங்களுக்கு வந்து ப்ரௌன் தான் ஒரு நியூட் காஜல் லுக் வந்து கொடுக்கும். ஸோ மஸ்காராக்கு இன்னொரு ஒரு ஃபேவரட்டான ப்ராடக்ட் கே பியூட்டியோட மஸ்காரா எடுத்துக்கிறேன். இதை எடுத்து நல்லா என்னுடைய அப்பர் அண்ட் லோவர் லேஷஸில் நான் கோட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய ஃபேஸை நான் கொஞ்சமாக ஸ்கல்ப்ட் பண்ணிக்க போகிறேன்.
அண்ட் என்னுடைய மூக்கையும் நான் ஸ்கல்ப் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய மூக்கில் நான் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அன்யூஷுவலான ஒரு விஷயம். நான் நிறைய வாட்டி பண்ண மாட்டேன். ஏன்னா இங்கே இருக்க இந்த 2 போன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக ப்ராடக்ட் உட்காந்தாலும் அது பளிச்சுன்னு எடுத்து காமிக்கும், அது நல்லா இருக்காது. அண்ட் எனக்கு கொஞ்சம் மூக்கு பெருசு, அதை கான்டோர் பண்ணுறேன்னு நான் பண்ணேன்னா அது ஆப்வியஸாக தெரிகிற மாதிரி இருக்கும். அது என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டான விஷயம் கிடையாது. அதனால நான் யூஸ்வலாக நிறைய மூக்கு கான்டோர் பண்ண மாட்டேன். பட் பண்ணுற டைமில் அது ரொம்பவே அழகாக சம்டைம்ஸ் டேர்ன் ஆகும். அந்த மாதிரி ஆகும்னு நினச்சி நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம். இதை கையாலே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த பவுடர் அண்ட் ஃபவுண்டேஷன் போட்ட ஸ்பஞ்ச் வச்சு அதை பிளெண்ட் பண்ணி விடுறேன். அடுத்து என்னுடைய சீக்ஸோட சைட்ஸை வந்துட்டு லைட்டாக சிசில் பண்ணிக்கிறேன். ஜாலைன், மூக்கு தான் பண்ணியாச்சு. அப்புறம் ஹேர் லைன். ப்ளஷ்க்கு நான் இன்றைக்கி ஸ்டே குக்கியோட ஒரு ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து என்னுடைய ஸ்பஞ்சோட பேக் சைடு இருக்குல்ல, அதில் ப்ராடக்டை எடுத்து கன்னத்தில் ப்ளேஸ் பண்ணுறேன். மஸ்காரா இன்னொரு ஒரு கோட் என்னுடைய லோவர் லேஷஸில் நான் கொடுத்துக்கிறேன். என்னுடைய கேமரா பேட்டரியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் டைம் கொடுக்க போய் நான் வந்துட்டு என்னுடைய ஹேரை கொஞ்சமாக ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். லென்ஸ் அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். எனக்கும் என் கண்ணுக்கும் லென்ஸ் வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. நான் வச்சா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குது. பட் இன்றைக்கி என்னால் வைக்க முடியலை. ஸோ நான் என்னுடைய ஃபேஸ் நான் எங்கே வந்து நிறுத்தியிருந்தேனோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ளஷ் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன சொல்ல வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே எதுலேருந்து கட்டாச்சுன்னு கூட ஞாபகம் இல்லை. சப்போஸ் ப்ளஷ் வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்குது, ரொம்ப பிங்கியாக தெரியுது, இல்லை ரொம்ப கலர் வந்து வைப்ரண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒன்று நீங்கள் என்ன பண்ணலான்னா, யூஸ் பண்ண ஸ்பஞ்சை வச்சு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணலாம். அது கொஞ்சமாக அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் மேலே உட்காந்து அந்த கலரை வந்து கொஞ்சம் மியூட் டவுன் பண்ணும். இல்லை எனக்கு அப்பயும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய ப்ரான்சர் எடுத்துக்கோங்க. கான்டோர் எடுக்காதீங்க, ப்ரான்சர் எடுத்துக்கோங்க. எடுத்து அந்த ப்ளஷ் மேலே இப்படி டஸ்ட் பண்ணுங்கள். அப்போ அந்த கலர் கொஞ்சம் உங்கள் ஸ்கின் டோனோட மர்ஜ் ஆகி கொஞ்சம் மெல்டடாகவும் ரொம்ப வைப்ரண்ட்டாகவும் தெரியாமல் ஏர்த்தி டோன்ஸோடு இருக்கும். ஏர்த்தி டோன்ஸ் நல்லாயிருக்கும் முகத்தை பார்க்குறதுக்கு. ஸோ அதை நான் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நான் கொஞ்சமாக ஹைலைட்டர் போட்டுக்க போகிறேன். ஹைலைட்டருக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டோட ஆம்ப்ரே ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இது பேசிக்லி ஒரு ப்ளஷ், பட் டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது நல்ல ஒரு சட்டில் டெய்லி வேர் ஹைலைட்டர் மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து என்னுடைய ஹைலைட்டராக நான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்க போகிறேன். இதையே என்னுடைய ப்ரோ பொண்ணையும் போட்டுக்கிறேன். அண்ட் சத்தியமாக நான் சொல்கிறேன், எனக்கு இந்த ஐஷேடோ கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மோனா லிப் லைனர் இல்லாமல் வாய்ப்பே கிடையாது. ஸோ என்னுடைய ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர் எடுத்துக்கிறேன். செரி ப்ரௌன் அப்படின்ற ஒரு ஷேட். இதை எடுத்து ஃபர்ஸ்ட் என்னுடைய லிப்ஸை நான் லைன் பண்ணிக்கிறேன். லிப்ஸை லைன் மட்டும் பண்ணாமல் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அவுட்டர் கார்னர்ஸை வந்துட்டு ஃபில்லும் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுக்க போகிறேன். ஐ எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு லாரியல் லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லாஸ்ட் ஒரே ஒரு ஸ்டெப், ஒரு ஹைலைட்டிங் ஷேட் ஏதோ ஒன்று எடுத்து கண்ணோட இந்த லோவர் இன்னர் கார்னர் ஏரியாவில் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதேன்னு பார்த்தேன். இதுதான் நான் வந்து பிளாக் காஜல் வச்சு பழகின ஒரு ஆள். ஸோ எனக்கு டெஃபினட்டாக என்னுடைய லோவர் வாட்டர் லைனில் மட்டும் லைட்டாக காஜல் வேணும். இல்லைன்னா ஏதோ டல்லாக சிக்காக இருக்க மாதிரி இருக்குது. இது வச்சோடனே ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளவுதான். நம்ம ரொம்ப நல்லபடியாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மேக்கப் டியூட்டோரியல் இந்த வருஷத்துக்கானது வந்து நம்ம பிள்ளையார் சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த லுக் கிரியேட் பண்ண நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.